अस्सलाम वालेकुम फ्रेंड्स। इनकी நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி பார்க்க போறோம்। 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன்। ஒரு 4 பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன், 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் தயிர் வச்சிருக்கேன், ஒரு 2 ரம்பை இலை, கொஞ்சம் புதினா கருவேப்பிலை வச்சிருக்கேன், இது புதினா வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 2, இதில் சிறிதளவு கருவேப்பிலை வச்சிருக்கேன், இதில் ஒரு 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு வச்சுருக்கேன்। இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க। இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன்। அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன்। சட்டி சூடாகட்டும்। சட்டி சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம்। இப்போது ஒரு 2 நிமிஷம் சட்டி சூடாகட்டும்। இப்போ சட்டி சூடாகிடுச்சு। இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறேன்। எண்ணெய் ஊற்றி சட்டி எண்ணெய் சூடாகட்டும்। அதுக்கப்புறம் மற்ற பொருள்களை போட்டுக்கலாம்। இப்போது சட்டி சூடாயிடுச்சு। இப்போது 5 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம்। அதை போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கி வரட்டும்। இப்போது ரம்பை இலை 2 துண்டு, ஒரு 4 பல்லாரி, அதையும் போட்டுக்கலாம்। இப்போது சிறிதளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன்। போட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம்। நல்லா வதங்கட்டும்। பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷத்துக்கு। இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன்। கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு। கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும் வெங்காயம், அதுக்காக தான் உப்பு போடுறது। உப்பு போட்டு நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம்। ஒரு 2 நிமிஷம் இது அடுப்பில் இருக்கட்டும், சிம்மில் இருக்கட்டும்। இப்போது 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள்। இப்போ நல்லா வதங்கின உடனே இப்போ தயிர் பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன்। அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்। இப்போ அது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், ஒரு மூடியை போட்டுக்கலாம்। ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும்। இப்போது 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு। இப்போது அதுக்கு அடுத்தது இப்போது தக்காளியை போட்டுக்கலாம்। தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும்। அடுத்தது பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன்। இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வதங்கி வரட்டும்। இப்போ 2 நிமிஷம் நல்லா அது வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், பச்சை வாடை போயிடுச்சு, நல்லா மணந்துக்கிட்டு இருக்குது। இப்போ அடுத்தது இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்। கரம் மசாலா நான் வீட்டில் திரிச்சது, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரம் மசாலா எப்படி திரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்। ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்,
இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள். உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன்னா கொஞ்சம் உரப்பு இல்லாமல் இருக்கும்ல, அதனால் இதை ஒரு ஐஸ் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஐஸ் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கி விட்டு இப்போ சிக்கனை தூக்கி அதில் தட்டிடுவோம். இப்போ நல்லா அது வெந்து வரும். ஒரு பச்சை வடை போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை தூக்கி அதில் தட்டிடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அது வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொலையாக வெந்திருக்குது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போது சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி அலசி இது தண்ணி வடிய வச்சுருக்கிறேன். அப்போ தான் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. இப்போ அதை போட்டுக்கிறேன். நான் எப்போவும் அப்படி தான் செய்வேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுட்டு தான் நான் அதை செய்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மீனாக இருந்தாலுமா கறியாக இருந்தாலுமா நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி தான் வைப்பேன். நான் அலசி தண்ணி வடிய வச்சா தான் எனக்கு அது மனசு திருப்தியாக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் அது அப்படி தான், எப்போவுமே அப்படி தான் செய்வேன். ஏன்னா தண்ணி வடிய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை அலசி வைக்கும்போது அது உள்ளே இருக்கிற நீரெல்லாம் வடிஞ்சிடும். அது மீனாக இருந்தாலும் சரி, நம்ம மீனாக இருந்தாலும் அலசி அதை அப்படியே தண்ணி வடிகிறதுக்கு ஒரு அரிப்பில் வச்சுட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சா தண்ணி வடிஞ்சிடும். பிளாஸ்டிக் கூடையில் கூட வைக்கலாம் தண்ணி வடிகிறதுக்கு. ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூடையில் கூட வைக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே சிம்மிலேயே அது வேகட்டும். ஒரு மூடி போட்டுருவோம் இதுக்கு. இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுன்ற மாதிரி இந்த புதினாவை இதில் நான் தூவிக்கிறேன். ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு அதை வதக்கி விடுவோம். வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக போட்டுக்கலாம். ஏன்னா 10 நிமிஷம் பிடிக்கும் அந்த கறி வேகிறதுக்கு. அதனால் 10 நிமிஷம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம அதை வேக போடுவோம். இப்போது தயிர் இஞ்சி பூண்டெல்லாம் வச்சுருந்தேன்ல, அந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கிரேவி தானே, இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. அது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் பிடிக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். ஹை ஃப்ளேமில் வைப்போம். அதுக்கப்புறமா உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உரப்பு போட தேவை இருக்காது, அவ்வளோதான். கொஞ்சம் மிளகுத்தூள் இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சரி, இப்போது மூடியை போட்டு மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது கிண்டி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கிரேவியை வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு கிண்டி விட்டுருவோம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்.
இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்பிரிக்கு இது ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டேன். இப்போது கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சிறிதளவு போட்டுக்கிறேன். இப்போ போட்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை கசக்கி விட்டு போட்டுக்கலாம் பொடியாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் அதில் இருக்கட்டும் அடுப்பில். பாருங்கள், இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. இப்போது சிக்கனை எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. பாருங்கள், உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.